கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகம் மற்றும் கள்ள ஊழியங்கள் பெருகி வரும் இந்த கடைசி காலத்தில் அனைவரும் படிக்க வேண்டிய புஸ்தகம் யூதா எழுதின பொதுவான நிருபமாகும். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக காணப்போகின்றோம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய பிளேலிஸ்ட் பக்கத்தில் இருக்கிற வேத ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்து பல சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். யூதா புஸ்தகத்தின் முன்னுரை, நூல் ஆசிரியர், பெறுநர், எழுதப்பட்ட காலம் மற்றும் சூழ்நிலை, நோக்கம், முக்கிய வசனம், கருப்பொருள், மைய கருத்து, சிறப்பு அம்சங்கள், பொருட்சுருக்கம் ஆகியவற்றை விரிவாக சிந்திக்கலாம். யூதா புஸ்தகத்தை பற்றிய முன்னுரையை காணலாம். 27 புத்தகங்களை கொண்ட புதிய ஏற்பாட்டு பகுதியில் 26வது புத்தகமாக அமைந்துள்ளது யூதா புத்தகமாகும். இது 21வது நிருப புத்தகமாகவும் கடைசி நிருபமாகவும் காணப்படுகின்றது. இந்த நூலில் பழைய ஏற்பாட்டில் இருந்து பல எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டு கள்ள ஊழியர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. யூதா புத்தகம் ஒரு எச்சரிக்கை மடலை போல காணப்படுகின்றது. இது பண்டைய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இந்த புஸ்தகத்தின் புள்ளி விவரங்களை காணலாம். அதிகாரம் 1, வசனங்கள் 25, புதிய தீர்க்க தரிசனங்கள் 2, வரலாற்றை குறிக்கும் வசனங்கள் 22 ஆகும். பல 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட யூதா புஸ்தகம் விசுவாச மறுதலிப்பு பெருகி தலைவிரித்து ஆடும் இன்றைய உலகத்திற்கும் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகின்றது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதும் முன்னர் முதலில் இரட்சிப்பை குறித்து எழுத விரும்பினார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ இவரை விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை எழுத வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தி இதனை எழுத வைத்திருக்க கூடும். இந்த புஸ்தகம் உரைநடை மொழியில் அதிரடியான அறிவிப்புகளுடன் சிறந்த சொல்லாட்சி மிக்க நயத்தோடு காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் பற்றி பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் இந்த புத்தகத்தின் முதல் வசனத்தில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் மற்றும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று குறிப்பிடுகிறார். இவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட இளைய சகோதரனாக இருக்கக்கூடும். இதனை நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? யூதா இயேசுவை போலவே ஊடுருவி பாயும் வார்த்தைகளையும் இயற்கை உண்மைகளையும் எடுத்துக்காட்டுகளாக பயன்படுத்தி உள்ளார். இது நமக்கு கூடுதல் ஆதாரமாக அமைந்துள்ளது. ஆனாலும் இவர் இயேசுவின் சகோதரன் என்று பெருமையாக தன்னை பற்றி குறிப்பிடவில்லை. இயேசுவை போலவே தாழ்மையாக அடிமையின் ரூபமாய் அவருடைய அடிச்சுவடுகளில் இவரும் நடந்துள்ளார் என்பது உண்மை. எனவே இந்த புத்தகத்தின் ஆசிரியர் இயேசுவின் சகோதரன் என்கிறது தெளிவாகின்றது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் பெறுநர் பற்றி பார்க்கலாம். யூதா புத்தகம் ஒரு பொதுவான நிருபம் அல்லது கடிதமாகும். மற்ற நிருபங்களான எபேசியர், கலாத்தியர் ஆகியவற்றை போல இது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்களுக்கோ அல்லது சபைக்கோ எழுதப்பட்டது அல்ல. யூதா புத்தகம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்காகவும் எழுதப்பட்ட மடலாகும். அதாவது பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் யூதா புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. யூதா தன்னுடைய கடிதத்தை அன்றைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் அங்கமான விசுவாசிகளுக்காக பிரத்யேகமாக எழுதினார். அடுத்ததாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் மற்றும் சூழ்நிலை பற்றி பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபமும் யூதா எழுதின பொதுவான நிருபமும் நெருங்கிய தொடர்புடையது. எனவே இது கிறிஸ்துவுக்கு பின் 60 முதல் 80 ஆண்டுகளுக்கு இடையே பேதுரு 2ஆம் நிருபத்தை எழுதிய பிறகு எழுதப்பட்டிருக்க கூடும் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். யூதா வாழ்ந்த நாட்களில் துரோகிகள் பலர் ஆதி திருச்சபையை நாசம் செய்வதற்காக நுழைய தொடங்கினர். இவர்கள் தேவனுடைய
கிருபையை பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸை போன்று பயன்படுத்தினர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த சத்தியங்களுக்கு எப்போதும் பகைஞராகவே இருந்தனர். இத்தகைய விசுவாச மறுதலிப்பாளர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதின் அவசியமே இந்த நூல் எழுதப்பட்டதற்கான காரணமாகும். அடுத்ததாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம். ஒழுக்கக்கேடான நடத்தைகளை ஊக்குவித்து அடிப்படை கிறிஸ்துவ கோட்பாடுகளை குறைத்து மதிப்பிடும் விசுவாச துரோகிகளை இனம் கண்டு விலக வேண்டுமென்று எச்சரிக்கை செய்வதற்காகவும், கள்ள போதகர்களை அம்பலப்படுத்துவதற்காகவும், கள்ள போதகர்களால் வரும் ஆபத்தை உணர்த்துவதற்காகவும், விசுவாச மறுதலிப்புக்கு எதிராக எப்படி போராட வேண்டும், எதற்காக போராட வேண்டும் என்று சொல்வதற்காகவும் யூதா புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தில் உள்ள முக்கிய வசனம் பற்றி பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தின் முக்கிய வசனம் யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமாகும். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்பதே ஆகும். அடுத்ததாக யூதா புத்தகத்தின் கருப்பொருளை பற்றி பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தின் கருப்பொருள் விசுவாச மறுதலிப்புக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் மற்றும் போராடும் முறை பற்றி சொல்வதே ஆகும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். பிரதான தூதனாகிய மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் மோசேயின் சரீரத்தை குறித்து உண்டான தர்க்கத்தை பற்றி குறிப்பிடும் ஒரே புத்தகம் யூதா ஆகும். இதுவே புதிய ஏற்பாட்டில் மிகச்சிறிய புத்தகம். யூதா புஸ்தகத்தில் 14-15 வசனங்களில் ஏனோக்கு புஸ்தகத்தில் இருந்து குறிப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. யூதா புத்தகம் ஆக்கினையடைந்த 3 பேரை பற்றி சொல்கிறது. அவர்கள் கீழ்ப்படியாத தேவதூதர்கள், சோதோம் குமோரா பட்டணத்தார் மற்றும் விசுவாசியாத இஸ்ரவேலர்கள் ஆவர். மற்றும் கெட்டுப்போன 3 பேரை பற்றியும் யூதா புஸ்தகம் சொல்கிறது. அவர்கள் காயினின் வழியில் நடப்பவர்கள், பிலேயாமை போல வஞ்சக கூலிக்காக விரைந்தவர்கள், கோராவின் எதிர்த்து பேசின பாவம் செய்பவர்கள். இவற்றின் மூலம் கள்ள போதகர்களின் குணாதிசயங்கள் பற்றி நாம் அறிய முடிகிறது. யூதா புஸ்தகத்தில் பல ஆழமான உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள், அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் ஆகும். கடைசியாக யூதா புத்தகத்தின் பொருளடக்கம் பற்றி பார்க்கலாம். 1 முதல் 2 வசனங்களில் முன்னுரை காணப்படுகின்றது. 3 முதல் 16 வசனங்களில் போலி போதகர்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 17 முதல் 23 வசனங்களில் விசுவாசத்தை காக்குமாறு எச்சரிக்கையும் அறிவுரையும் சொல்லப்பட்டுள்ளது. கடைசியாக 24-25 வசனங்களில் முடிவுரை காணப்படுகின்றது. யூதா புஸ்தகத்தை பற்றி இன்று நாம் சிந்தித்த காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.